இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்மளால சமாளிக்க முடியாத பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நின்னுட்டு இருக்குது. இத பார்த்து நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஆனா வேதத்துல பாருங்க, பெலிஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ண வரப்போ 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணல் அத்தனை ஜனங்களோடு கூட ஒரு இடத்துல பதுங்கி இருக்காங்க. இவங்களுக்கு விரோதமா வரணும்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில யோனத்தானும் அவனோட ஆயுததாரியும் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் செய்வாருன்னு சொல்லி கர்த்தருக்கு இடம் கொடுக்கறாங்க. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லைன்னு சொல்லி விசுவாசத்தோடு செயல்பட்டாங்க. அதே போல ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் அன்றைய தினம் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதே போல நம்ம வாழ்க்கையில கூட நம்மளால சமாளிக்க முடியாத காரியத்த அவர் நமக்காக நின்னு அந்த காரியத்துல நமக்கு உதவி செய்வார். யுத்தத்துல நமக்காக வெற்றியை அவர் கொண்டு வந்து கொடுப்பார்ன்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா அது செய்வார்.